விடுதலை தரும் உபவாசம். பிரைஸ் தி லார்ட். சவுல் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாள்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. திருத்தூதர் பணிகள் 9:9. இந்த பகுதியை நாம் நன்கு தியானித்தோம் என்றால், இயேசு புனித பவுலை சந்தித்த பொழுது அவரிடம் புனித பவுல் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர் செய்ய வேண்டியதை எப்படி தான் அவருக்கு சொல்லப் போகின்றேன், யார் மூலமாக புனித பவுலுக்கு சொல்லப் போகின்றேன் என்று எதுவுமே கூறவில்லை. ஆனால் தன்னுடன் பேசிய இயேசு மிக பெரியவர், தான் அவரது சீடர்களை கொலை பண்ண வேண்டும் என்ற வெறியில் இருந்தாலும் தன்னை மன்னித்து தனக்கு தரிசனமான இயேசு வல்லவர் என்ற உணர்வு வந்த உடனேயே, அந்த புனிதமான சந்திப்பு முடிந்த உடனேயே இயேசு சொன்ன பிரகாரம் புனித பவுல் தமஸ்கு நகருக்கு சென்றதை நாம் காண்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த சந்திப்பு அவரிடம் ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தியது. ஆம், ஆண்டவரின் பிரசன்னம் தன்னை கண் பார்வையற்றவனாக மாற்றியிருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அந்த தெய்வீக பிரசன்னத்தை விட்டு விலகக்கூடாது என்று தீர்மானித்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று எண்ணி 3 நாட்கள் புசியாமலும் குடிக்காமலும் இருந்தார் என பார்க்கிறோம். இந்த உபவாச ஜெபத்தின் விளைவு என்ன? அனனியாவின் மூலம் அபிஷேகம் பெற்று கண் பார்வை பெற்று உடனடியாக இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்ற தேவையான அருள், தைரியம். ஆம் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பெரிய உலகமே பேசக்கூடிய மாறுதல் புனித பவுலில் ஏற்பட காரணம் அவர் ஆண்டவரின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததும் அவர் மேற்கொண்ட உபவாச ஜெபமும் தான். 3 நாட்கள் உண்ணவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. எப்பேற்பட்ட அற்புதம்! அதன் பின் நாமும் உபவாசம் இருக்கிறோம். ஆனால் ஏன் அற்புதம் நமக்கு நடப்பதில்லை என்பதை புனித பவுலின் உபவாசத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். அவர் உபவாசம் ஆண்டவரின் தரிசனத்தை காண செய்தது. ஏனென்றால் அந்த கண்கள் வேறு எதையும் பார்க்கவில்லை, ஆண்டவரையே நோக்கி கொண்டிருந்ததால் மாபெரும் அதிசயம் மிக எளிதாக நடந்தது. ஆனால் நாம் நம் உபவாசத்தில் நம் கண்களை உலக காரியங்களுக்கு விலக்கி இருக்கிறோமா என்று பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இல்லை என்ற பதில்தான் வரும். அநேகர் உபவாசம், விரதம் என்று சொல்வார்கள். ஆனால் ஜெபம் செய்வதில்லை, விவிலியம் வாசிப்பதில்லை, ஆண்டவரோடு நேரம் செலவழிப்பதில்லை. இது நம் வயிற்றுக்கு செய்யும் ஒரு நல்ல காரியம் தானே தவிர அற்புதம் நிகழச் செய்யக்கூடிய காரியம் இல்லவே இல்லை. அப்படியே 2-3 மணி நேரம் பக்தியோடு உபவாசம் செய்தாலும் அதன் பின் நம் கண்கள் மொபைலுக்கும் டிவிக்கும் தாவுகிறது என்றால் நம் தரிசனத்தை கெடுக்க தயாராக இருக்கும் சாத்தான் இதன் மூலம் நாம் உள்ளே புகுந்து நம்மை கெடுத்து விடுகின்றானே. இதனால்தான் நம்மால் உபவாசத்தின் பலனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்பானவர்களே, எல்லா தேவைகளுக்கும் நாம் இப்படிப்பட்ட உபவாசம் இருக்க வேண்டும் என்பதில்லை. சில காரியங்கள் ஆண்டவரின் பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுதே நடந்துவிடும். ஆனால் சில காரியங்களுக்கு நாம் உபவாசித்து ஜெபித்தால்தான் பதில் கிடைக்கும். இதை இயேசு பிசாசினால் அழைக்கழிக்கப்பட்டவனுக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது சொன்னதை நாம் மத்தேயு 17:21 பார்க்கிறோம். ஆம், நெடுநாட்களாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காமல் இருக்கின்றதா? அப்பொழுது உபவாசம் மிக மிக இன்றியமையாதது என்று இயேசுவே கூறுவதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஒரு தேவ ஊழியர் சொன்ன வார்த்தைகள், ஒருவன் 7 நாட்கள் தேவைக்கு மட்டும் உண்டு, கதவை தாளிட்டு தன் கண்களை உலகத்திற்கு விலக்கி இச்சைகளை அடக்கி தேவனோடு விவிலிய வாசிப்பில் பேசி கேட்டு வெளியில் வரும்பொழுது ஒன்று அவன் உடைக்கப்பட்டு வருவான் அல்லது உடைக்கும் வல்லமை பெற்று வருவான் என்று. ஆம், எவ்வளவு பெரிய வல்லமை நமக்கு உபவாசத்தில் கிடைக்கும் என்பது இதிலிருந்து நன்றாகவே தெரிகின்றது. ஆகவே நீண்ட கால பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற நாமும் இயேசு சொன்னது போல உபவாசம் இருப்போம். இதற்காக ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு நாட்கள் என்று ஆண்டவர் தூண்டுகின்றாரோ அத்தனை நாட்கள், 1 நாளோ 3 நாட்களோ 1 வாரமோ, நம் தேவைக்கு மட்டும் உணவு உண்டு விருந்தை தவிர்த்து விவிலியத்தை மட்டும் வாசித்து துதி பாடல்களை மட்டும் பாடி நம் தவறுகளுக்காக மன்னிப்பை வாங்கி நம் கண்களை உலக காரியங்களுக்கு விலக்கி, குறிப்பாக மொபைல் ஃபோனையும் டிவியையும் சுத்தமாக விலக்கி முழுவதுமாக அதை தவிர்த்து நம் கண்களால் ஆண்டவரை பார்க்க முயற்சி செய்தால் ஆண்டவர் நிச்சயம் நமக்கு தன் முகத்தை காட்டுவார், நம்மோடு பேசுவார் என்பதில் சிறிதளவும் சந்தேகமே இல்லை. இயேசு, மோசே, எலியா, எஸ்தர், தானியேல், நெகேமியா, எஸ்ரா, யோசபாத், நினிவேயினர், இஸ்ரவேலர் போல் நாமும் உண்மையான உபவாசம் இருந்து நமக்கு தேவையான ஆலோசனையையும் விடுதலையும் பாதுகாப்பையும் மனம் திரும்புதலையும் வெற்றியையும் பெறுவோம். ஜெபம் செய்வோம். பிசாசின் மேல் வெற்றி கொண்ட எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து விடுதலை பெற தேவையான ஆர்வத்தையும் பலனையும் எங்களுக்கு கொடுக்க உம்மை வேண்டுகிறோம். ஆமேன்.